அம்சிரைய பறவையேறி நால்வாய மும்மதத்து இருசெவி ஒரு தனிவேழத் தரந்தை என்று திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். அஞ்சிரை பறவையேறி 5, நால்வாய 4, மும்மதத்து 3, இருசெவி 2, ஒரு தனிவேழத் தரந்தை 1, 5, 4, 3, 2, 1. இந்த கணக்கோட திருமங்கையாழ்வார் பாடியுள்ளார். இந்த பிரபந்தத்துக்கு திரு எழுகூற்றிருக்கைன்னு பெயர். திருக்குடந்தை சாரங்கபாணி ஆறாவமுதப் பெருமான், அவனுக்காகவே திருமங்கையாழ்வார் சமர்ப்பித்தது திரு எழுகூற்றிருக்கை. பாசுரத்தில் கணக்காகவே வரும். 1 2 2 1 1 2 3 3 2 1 1 2 3 4 5 6 7 7 6 5 4 3 2 1. இப்பவும் கும்பகோணம் சாரங்கபாணி சன்னதிக்குள்ள போனீர்கள் என்னால் துவஜஸ்தம்பத்துக்கு அருகிலேயே ஒரு திருத்தேர் வடிவத்தில் இந்த பிரபந்தத்தை எழுதி வைத்துள்ளார்கள். ஒரு தேர்னுடைய நிலைகள் கீழே 1 இருக்கும், 2 3 4 7 வரைக்கும் போகும். அப்புறம் நடுவில் 7லேருந்து மேல் நோக்கி குறைந்து கொண்டே போய் கடைசியாக ஒரு நிலையில் முடியும். இந்த ரதபந்தத்தை போலே இந்த திருவழுகூத்திருக்கை பிரபந்தத்தையே திருமங்கையாழ்வார் பாடினார். அதைத்தான் திருக்குடந்தையில் எழுதி வச்சிருக்கா. இந்த பாசுரத்துக்கு இப்போ பொருள் என்ன? அஞ்சிரை பறவையேறி நால்வாய மும்மதத்து இருசெவி ஒரு தனிவேழத் தரந்தை. அழகிய சிறை படைத்தது அம்சிரைய பறவை. ஆனால் அதை சேர்த்து சொன்னால் அஞ்சரை பறவைன்னு சொல்லலாமா? அப்போ 5ங்கிற நம்பர் வருது இல்லையோ. அடுத்து நால்வாய, 4கின்றன்னா தொங்குகின்ற, யானையனுடைய வாய் தொங்குகிறது. ஆனால் நால்வாயங்கிறத 4ங்கிற எண்ணிக்கையை மனசில் வாங்கிக்கணும். மும்மதத்து, யானைக்கப்பவும் 3 இடத்திலிருந்து மத நீர் பெருகும். மும்மதத்து இருசெவி, 2 காதுகளை பயத்தில் அசைச்சுதொல்லிய யானை இருசெவி ஒரு தனிவேழம். இதை போல பக்தியோட பெருமானை கூப்பிட்டு அவன் வந்து காத்து கொடுத்த யானை இதை தவிர வேறு எது இருக்க முடியும்? அப்ப 2வது இல்லாத தன் நிகரற்றதான யானை ஒரு தனிவேழம். அஞ்சரப் பறவையேறி நால்வாய மும்மதத்து இருசெவி ஒரு தனிவேழத் தரந்தைன்னு பாசுரம். இந்த பாசுரத்தையே சமர்ப்பிச்சது கும்பகோணம் சாரங்கபாணிக்காக. அப்போ அவர் தானே ஓடோடி வந்து கஜேந்திரனை காப்பாற்றி இருக்க வேணும். இன்னைக்கும் கும்பகோணத்திலே கருட சேவை ரொம்ப முக்கியம். ஒரு பக்கத்தில் சாரங்கபாணி பெருமான் தங்கக்கருடனிலே எழுந்துருளுகிறார், மற்றொரு பக்கத்தில் சக்கரபாணி பெருமாள் வெள்ளிக்கருடனில் எழுந்துருளுகிறார். 2 பெருமாள் சேர்ந்து கருடன். ஒரு பெருமாள் எழுந்துருளையே யானையை காப்பாற்றிட்டா. இன்னும் 2 பெருமாள் சேர்ந்து வந்தால் அங்கேயாவது ஒரு யானை நம்ம எத்தனை பேர் இங்கே அல்லல் பட்டுருக்கோம். அங்காவது ஒரு முதலை நம்ம எத்தனை முதலைகள் துன்பத்துக்குள்ளாக்கி இருக்கின்றன. அப்போ ஒத்தர் வந்தால் போராது, சாரங்கபாணி சக்கரபாணி சேர்ந்து வந்து ரட்சிப்போம் என்று 2 பேருமே நம்ம காக்கிறார்கள் போலுள்ளது. சரித்திரத்தை கேட்டு முடிச்சுட்டோம். பெருமாள் ஓடோடி வந்தார், சக்கராயுதத்தை எய்தார், முதலையை முடித்தார், ஆனையை காப்பாற்றினார். அது கடைசி ஸ்லோகத்தில் முடிஞ்சுடுறது. தம் வீக்ஷ பீடித மஜஹ சஹசாவதீர்ய சக்ராஹ மாசு சரச கிருபயோஜ்ஜஹார கிராஹாத் விபாடித முகாதரிணா கஜேந்திரம் சம்பஷ்யதாம் ஹரிரமூமு சதுஸ்திரியானாம். எல்லா தேவர்களும் இப்படிப்பட்ட பெருமானுடைய செயலை நினைத்து நினைத்து பேசி பேசிக்கொண்டே திரும்ப போனார்கள். ஆனை காக்கப்பட்டது. அதோடு அந்த 8வது ஸ்கந்தம் 3வது அத்தியாயம் முடிஞ்சது. அடுத்து 4வது அத்தியாயத்திலே இந்த கதை ஏன் நடந்தது, யானை யார், முதலை யார், அந்த 2னுடைய பூர்வ சரித்திரம் முன்கதை கூறப்படுகிறது. 4வது அத்தியாயம். முக்தோ தேவல சாபேன ஹூஹூ கந்தர்வ சத்தமஹ பிரணம்ய சிரசாதீசம் உத்தம ஸ்லோகமவ்யயம் அகாயத யசோதாம கீர்த்தையன் குணசத்கதன். அதாவது தேவலர்னு ஒரு முனிவர். அந்த முனிவருடைய சாபத்துக்கு ஆட்பட்டான் ஹூஹூ எனும் கந்தர்வன். அதனால் அவன்தான் முதலையாக கிடந்தான். இப்போ அந்த கூஹூ கந்தர்வனை முதலையை முடித்து கந்தர்வனுக்கு சாப விமோச்சனம் ஏற்படுத்தி கொடுத்துட்டார் பெருமாள். அது அவன் கதை. இந்த 6 தெரியுமா? ஆனே பாண்டிய தேசத்தில் ஒரு மன்னவன் இந்திரத்யும்னன்னு இருந்தானாம். அவன் அகஸ்திய முனிவருடைய சாபத்தை பெற்றான். அதை சொல்றார். கஜேந்திரோ பகவத் ஸ்பரிஷாத்
விமுக்தா அஜ்ஞான பந்தனாத், தனக்கிருந்த அறிவின்மையாகிற தலை அதிலிருந்து ஆனை விடுபட்டது. பிராப்தோ பகவதோ ரூபம் பீதவாசாச்சதுர்புஜா, பீதவாசம் பட்டு பீதாம்பரத்தை தரித்து 4 தோள்களுடைய சேவை சாதித்த பெருமான் திருவடிகளையே யானை அடைந்தது. யானை வேறு ஆறுமல்ல, சவை பூர்வம் அபூத் ராஜா பாண்டியோ திரவிட சத்தமக, திராவிட தேசத்தில் பாண்டிய தேசத்தில் மதுரப்பட்டணத்துக்கு அருகே இந்திரத்யும்னன்கிற அரசன் இருந்தான். விஷ்ணுவிரத பராயணாக ச ஏகதா ஆராதன கால ஆத்மவான் கிரகீத மௌனவிரத ஈஸ்வரம் ஹரிம் ஜட்டாதரஸ்தாபச ஆப்ருதோச்சுதம் சமர்ச்சயாமாச குலாச்சலாசிரம எதிர்ச்சயா தத்திர மகாயசா முனிகி சமாகமச்சே கணைகி பரிஸ்ருதா. அப்போ பார்த்து அகஸ்தியர் வந்தார். ஒரு நாள் பெருமானுக்கு ஆராதனம் பண்ணி கொண்டிருந்தார். தன் வேலையில் ராஜா ஈடுபட்டிருந்தான். அப்போ அகஸ்திய முனிவர் வந்தார். எப்பேற்பட்ட ஆராதனத்தில் இருந்தாலும் ரிஷிகள் மகர்ஷிகள் வருகிறார்கள்னு சொன்னால் அந்த வேலையை நிறுத்திவிட்டு இவர்களுக்கு முகமன் கூறி வரவேற்று அவர்களை உபச்சரிச்சுட்டு தான் அடுத்த காரியம் பண்ணணும். இவரை கண்டுகொள்ளாமல் இந்திரதும்னன் இருந்தான். அது கண்டு அகஸ்தியருக்கு கோபம் ஏற்பட்டது. தஸ்மா இமம் சாபமதாத் அசாது அயம் துராத்மா கிருத புத்திரத்ய விப்ராவமந்தா விஷதாம் தமோந்தன் யதா கஜா ஸ்தப்தமதிகி ச ஏவ. எப்ப நான் வந்திருக்கிறச்சே அவமதித்தானோ யானையைப் போல் மதம் பிடித்திருக்கிறான், அப்ப யானையாகவே பிறப்பான் என்ன அகஸ்தியர் சபிக்க அவன் தான் இப்ப யானையா பிறந்திருக்கார். இந்திரத்யும்னோபி ராஜர்ஷி திஷ்ட தது உபதாரயன் ஆபன்ன கௌஞ்சரீம் யோனிமாபன்ன. குஞ்சர யோகத்தை அதாவது யானையாக பிறந்தான். கடைசியில் பெருமானாலேயே சாப விமோச்சனம் அவனுக்கு கிடைத்தது. இந்த சரித்திரத்தை ஆரெல்லாம் வாசிக்கிறாளோ அவளுக்கு எத்தனை நன்மை ஏற்படுன்னு பலஸ்ருதி சொல்றார். ஏ தன் மகாராஜ தவேரிதோ மயா கிருஷ்ணானுபாவோ கஜராஜ மோக்ஷணம் ஸ்வர்கியம் யசஸ்யம் கரிகல்மஷாமகம் துஸ்வப்னநாசம் குருவர்ய ஸ்ருண்வதாம். இதை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கு ஸ்வர்க்கம் கிடைக்கும், யசஸ்யம் புகழ் பெறுவார்கள், கலி கல்மஷாமகம் கலி கோலாகலம் பாபங்கள் அத்தனையும் தொலைந்து போகும், துஸ்வப்னநாசனம் இவர்களுக்கு இருக்கிற தீய கனவுகள் அத்தனையும் வாராது. குருவர்ய ஸ்ருண்வதாம் யதானு கீர்த்தயந்தேதச்ரயஸ்காமா த்விஜாதயா சுச்சயா பிராத்தருத்தாய த்விஸ்வப்னாத்யுபசாந்தயே. ராத்திரி நம்ம தூங்க போகிறோம், ஏதான தீய கனவுகள் நமக்கு வந்ததுனால் சடக்கென்று தூக்கி வாரி போட்டு எழுந்துட்டோம்னால் உடனே கஜேந்திர மோட்சம் கதையை நினைக்க வேண்டும். எந்த ஆபத்தில் இருந்தாலும் கஜேந்திர மோட்சம் கதையை நினைச்சோம்னா ஆபத்தே விலகி போடுமா. ஸ்ருண்வதாம் இதமாக ஹரிஹி பிரீதா கஜேந்திரம் குரு சத்தம ஸ்ருண்வதாம் சர்வபூதானாம் சர்வபூதமயோ விபுகு. இப்படி ஹரி ஓடோடி வந்து ஏன் ஹரி ஹரின்னு சொல்றார் கிழியே பார்த்துருக்கோம். 4வது மனுவனுடைய காலத்துல தான் இந்த அவதாரம். இந்த அவதாரத்துக்கே ஹரின்னு தான் பேர். மேலே இன்னொரு அவதாரம் பார்க்க போறோம், அஜித்தன் அதுக்கு பேர். திருப்பார்கடந்த அவதாரத்திற்கு பார்க்கடல் கடைந்த பெருமானுக்கு அஜித்தன்னு பேரு. ஆனா இந்த யானைக்கு ஓடோடி வந்தானோ இல்லையோ அந்த பெருமாளுக்கு ஹரின்னு திருநாமம். அந்த பெருமானை எப்படி நினைக்கணும்னு சொல்றார். ஏ மாம் துவாஞ்ச சரச்சேதம் கிரிகந்தர கானனம் வேத்திர கீச்சக வேணூனாம் குல்மானி சுரபாதபானு. திரிகூட்ட மலையில் இருக்கிற மூங்கில் கொடியாகட்டும், பக்கத்தில் இருக்கிற கொடியாகட்டும், மலையாகட்டும், மடுவாகட்டும், குளமாகட்டும், தாமரையாட்டம், இது எல்லாத்தையும் ஒரு தரம் நினைக்கணுமா. ஆனை அகப்பட்டு கொண்டதுங்கிறத நினைக்கணுமா. யானை பெருமான கூப்பிட்டதையும் நினைக்க வேணும். அவன் கருடன் பேர்ல ஓடி வந்ததையும் வரும்போது சுதர்சனம் பாஞ்சஜன்யம் சுபர்ணம் பதகேஸ்வரம் சுதர்சன பாஞ்சஜன்யங்களை தரித்து கொண்டு அறகுறைய தரகுறைய பதறிப்போய் ஓடி வந்தார் என்று நினைக்கணும். சேஷஞ்ச மத்கலாம் சூக்ஷ்மம் ஸ்ரீயந்தேவீம் மதாஸ்ரயாம் பிரம்மாணம் நாரதம் ரிஷிம் பவம் பிரஹ்லாதமேவச்ச. இப்படித்தான் ஒத்தொத்தர் ஒரு பக்தன் கூப்பிட்ட குரலுக்கும் பகவான் ஓடி வந்திருக்கார் என்று நினைக்க நினைக்க அனைத்து நன்மைகளும் ஏற்படும். விடியற்கார்த்தால் இதை சொல்ல வேண்டும். உத்தாய அபரராத்திராந்தே பிரயதாகாசு சமாஹிதாக ஸ்மரந்தி மம ரூபாணி முச்சந்தே ஹேனசோகிலாத். என்னென்ன பாபங்கள் நமக்கு இருக்குமோ விடியலில் எழுந்திருந்து பெருமாள் ஆனைக்காக கருடன் பேரில் ஆரோகணித்து ஓடோடு மடுக்கரைக்கு வந்தார், சங்க சக்கரங்களை சாத்தி கொண்டு வந்தார். இதை நினைக்க நினைக்க எல்லா தீய கனவு போடும், பயம் போடும். வனேரணே சத்ருஜலாக்னி மத்தியே எதிர்ச்சயாபத்சு மகாபயேஷு இதம் பட்டன்னு ஸ்தோத்திரம் அனாகுலாத்மா சுகி பவேத். எல்லாத்திலிருந்து அவன் காப்பாற்றப்பட்டு சுகமடைகிறான். ஏமாம் ஸ்துவந்த்யனேனாங்க பிரதிபுத்திய நிஷாத்தியே தேஷாம் பிராணாத்தியே சாஹன் ததாமி விமலாம் மதிம்.
ஒருத்தர் மரணப்படுக்கையில் இருக்கிறார். அப்ப அவரால் நினைக்க முடிஞ்சா சரி, அவரால் நினைக்க முடியலன்னா பக்கத்தில் இருக்கிறவா கஜேந்திர மோட்ச கதையை நினைச்சு அதை அவரிடத்துல சொன்னாலோ காதில் ஓதினாலோ அப்போதே அவன் அனைத்து பாபங்களிலிருந்தும் விடுதலை அடைந்து உயர்ந்த கதியையே அடைகிறான் என்னும் பலன் சொல்லப்பட்டது. இத்தியாதிஷ்ய ரிஷிகேஷா பிரத்மாய ஜலஜோத்தமம் ஹர்ஷயன் பிந்துதானீகம் ஆருரோக ககாதிபம். யானைக்கு அருளிவிட்டு மறுபடியும் தன் கருடன் பேரில் ஆரோகணித்து நேர வைகுந்தத்துக்கு திரும்பி போயிட்டார். அவ எல்லாம் பதட்டத்தோட வாசல்ல காத்துட்டு இருக்கா. எங்கேயோ ரொம்ப வேகமா போனீரே, எங்கு சென்றீர், என்ன நடந்ததுன்னா, இப்ப உட்காருங்கோ, மெதுவா கதை சொல்றேன். அப்ப என்னை களம்பரிச்சே தடுத்தினால் ஒரு பக்தனுக்கு 5 நிமிஷம் கழிச்சு போனான்ங்கிறதை என்னால் தாங்க முடியாது. பாத்து பிரணத ரக்ஷாயாம் விளம்ப மசகன்னிவ சதா பஞ்சாயுதீம் பிப்ரத் சன ஸ்ரீரங்கநாயகா. திருவரங்கநாதன் வலக்கையிலே ஆழி, இடக்கையிலே சங்கம், இடது கீழே திருக்கையில் கதை பற்றியிருக்கிறார். வலது கீழ் திருக்கை அபயமஸ்தம், அபயமுத்ராமுத்திரிதமான திருக்கைகள். இந்த ஆயுதங்களை பெருமாள் எப்போதுமே எதுக்கு தரிச்சுருக்கார்? இப்போ திருமாலின் சோழமலை அழகரை சேவிச்சா பஞ்சாயுதங்களோடையும் இருக்கார். பல பெருமான் ஆயுதங்களையே தரிச்சுருக்கார். அஷ்டபுஜத்தில் பெருமாளை சேவிக்கு போனால் 8 திருக்கை, அனைத்து கைகளில் ஆயுதங்களோடு எழுந்துருளிக்கார். ரொம்ப பயப்படுத்துவரோ, எதுக்கு இந்த மாதிரி ரூபத்தில் இருக்காருனால், அடியவன் ஒருத்தன் கூப்பிட்டால் ஆயுதத்தை கிடங்கில் வச்சிருக்கேன், நெய் பூசி நாளாருது, துருப்பிடிச்சு போயிருக்கோம், இப்போதானே நீ கூப்பிட்டுருக்க, அதெல்லாத்தையும் சரிப்படுத்தி நெய் பூசி எடுத்துன்னு வரேன், பட்டை தீட்டி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? எப்போ கூப்பிடுறானோ அடுத்த நிமிஷம் போய் காப்பாற்ற வேண்டாமோ? அதுக்காக தயார் நிலையில் பகவான் பிடிச்சுட்டு இருக்காராம். பாத்து பிரணதரக்ஷாயான் விளம்பமசகன்னிவ சதா பஞ்சாயுதீம் பிப்ரது சன ஸ்ரீரங்கநாயகா. அந்த பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணி இந்த சரித்திரத்தை முடித்து இனிமேலே 5வது அத்தியாயத்தை அடைகிறோம். அடுத்தடுத்து இருக்கிற மனுக்களை பற்றி சொல்ல போறார். ஏற்கனவே 4வது மனு வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ பார்க்க வேண்டியது ரைவத மனு, சாக்ஷுஷ மனு. 5வது மனு ரைவத மனு, 6வது மனு சாக்ஷுஷ மனு. சாக்ஷுஷ மனுவின் காலத்தில் தான் பகவான் அஜிதன்கிற திருநாமத்தோடு அவதரித்தார். அஜிதன் திருப்பார்கடல் கடைந்த நாதன். இப்போ இந்த சரித்திரம் பார்ப்போம். சுகாச்சாரியர் சொல்லுகிறார், ராஜன் உதிதமேதது தே ஹரேகே கர்மாக நாசனம் கஜேந்திர மோக்ஷணம் புண்ணியம் ரைவதம் துவனந்தரம் சுணு. ஏற்கனவே ஹரியாக பகவான் அவதரித்தது அந்த மனு கதையை சொல்லி முடிச்சுட்டேன். இனிமேல் ரைவத மனுவை பற்றி கேள். பஞ்சமோ ரைவத்தோ நாம மனு தாமச சோதரா. கீழே சொல்லப்பட்ட தாமச மனுவனுடைய பிள்ளை ராஜசமனு. இவர் 5வது மனு. பலி விந்தியாதயஸ்தஸ்ய சுதா அர்ஜுன பூர்வகாக. பலி, விந்தியன், அர்ஜுனன் இவர்கள்லாம் அவனுடைய பிள்ளைகள். விபுர் இந்திரஹ, விபூங்கிறவர் இந்திரனாக இருந்தார். சுரகணாக ராஜன் பூதரயாதய, பூதரயா முதலானவர்களெல்லாம் சுரகணாக தேவர்களாக இருந்தார். ஹிரண்யரோபா, வேதசிரா, ஊர்த்வபாஹ்வாதய த்விஜாக அவர்கள்லாம் ரிஷிகள். பகவான் இந்த மனுவின் போது அவதரித்தார். விகுண்டா என்பவளுக்கும் சுப்ரன் என்பதற்கும் வைகுண்டன் என்கிற பேரோட பகவான் அவதரித்தார். வைகுந்தம் வைகுந்தம்னு சொல்கிறோமே, வைகுண்டநாதன், வைகுண்ட நிலையம்னு சொல்கிறோம். அதே அவதாரம் தான் இந்த பெருமாளுக்கு திருநாமமே. அப்போ 5வது மனு ரைவத மனு. அவர் காலத்தில் பெருமாள் வைகுண்டனாக அவதரித்தார். அடுத்து சொல்றார், ரமயா பிரார்த்தியமானேன தேவ்யா தத் பிரிய காமியா தஸ்யானுபவ கதிதா குணாச்ச பரமோதயாக. அந்த பெருமானுடைய கல்யாண குணங்களை ஒத்த எண்ணனும், அவருடைய குணங்கள் எத்தனை இருக்குன்னு எண்ணணும்னு ஆரம்பித்தால் பௌமான் ரேணுச விமமே. இந்த லோகத்தில் எத்தனை தூள் இருக்குமோ, மண்ணு தொகல் இருக்கோ இல்லையோ, அதெல்லாத்தையும் எண்ண ஆரம்பிச்சதுக்கு சமம்னு விட்டார். அதையும் எண்ண முடியாது, இந்த பெருமாளுடைய குணங்களையும் எண்ணி முடிக்க முடியாது. இனி அடுத்த மனுவுக்கு செல்லுவோம். ஷஷ்டச்ச சக்ஷுஷா புத்திரச்சாக்ஷுஷோ நாமவை மனுகு புரு பூருஷ சுத்யும்ன பிரமுகாக சாக்ஷுஷாத்மஜாக. அடுத்து சாக்ஷுஷ மனு. சக்ஷுஷங்கிறவனுடைய பிள்ளை சாக்ஷுஷ மனு. அவர் 6வது மனு. அந்த மனுவனுடைய பிள்ளைகள் புரு, பூருஷ, சுத்யும்ன முதலானவர்கள். இந்திரோ மந்திரத்ருமஹ, மந்திரத்ருமன்கிறவன் இந்திரனாக இருந்தான். தேவா ஆப்யாதயோ கணாக முனையஸ்தத்த தத்ராபி தேவஹ. அங்கேயும் பகவான் அவதரித்தான். சம்பூத்தியாம் வைராஜஸ்ய அபவத் சுதஹ. சம்பூத்தின்னு தாய்க்கு பேர், வைராஜன்னு தகப்பனுக்கு பேர். வைராஜனுக்கும் சம்பூதிக்கும் அஜிதனாக பகவான் அவதரிக்கிறார். அஜிதோ நாம பகவான் அம்சேன ஜகத பதிஹி. அஜிதன்கிற திருநாமத்தோட அவதரித்தார்னு சுக்கர் உடனே பரீட்சித்து கேட்கிறான். என்னத்துக்காக அவதரித்தார்?
ஒரு ஸ்லோகத்துல முதல்ல ஒரு சுருக்கமா சொல்றார், பயோதிம் ஏன நிர்மத்திய சுராணாம் சாதிதா சுதா பிரமமானோம்பசி திருதா கூர்மரூபேண மந்தரஹ. எந்த அஜித்தனாலே திருப்பார்கடல் கடையப்பட்டதோ, மந்தர பர்வத மலையே மத்தாக நாட்டப்பட்டதோ, வாசுகி கயிறாகச் சுற்றப்பட்டதோ, இந்த மலை கீழே போயிடாத இருக்கணும், கடலை கடையணுங்கிறதுக்காக கூர்மாவதாரமாகவும் பகவான் அமர்ந்தான். அதாவது ஆமையான கேசன்னு போஷம். ஆமை அவதாரத்திலையும் இதுலேயே சேர்த்து பார்த்துடலாம். அப்போ 1000 தோளாலே அலை கடல் கடைந்த பகவான், திருப்பார்கடல் கடைந்தவர் அஜித்தர். கடல் கடையும் போது மந்தரமலை கீழே போகாத காப்பாத்துறதுக்கு கூர்ம வடிவம், ஆம வடிவத்திலே. அப்போ 2 அவதாரங்களை இங்கேயே பார்க்க போகிறோம். உடனே பரீட்சத்துக்கு ஆவல் வந்துடுத்து. என்னது பார்க்கடலை கிடையாதா? எதுக்காக? பெருமாள் எதற்காக ஆமையா பிறந்தார்? மத்து கேள்விப்பட்டிருக்கேன், மலையே மத்தா இருக்குமா? மத்துல கயறு கேள்விப்பட்டிருக்கேன், வாசுகியே கயரா இருக்குமா? புரியலையே. யதா பகவதா பிரம்மன் மதித க்ஷீரசாகரா யதர்த்தம் வா யதாத்ரிம் ததார அம்புச்சராத்மனா யதாமிருதம் சுரைப் பிராப்தம் கிஞ்சான்யதபவத் ததः ஏதத் பகவதः கர்ம வதஸ்வ பரமாத்புதம். இப்போ உடனே இந்த செயலை சொல்லும். தேவர்களுக்கு அமுதம் கிடைச்சதுன்னு சொன்னீரே, அந்த கதையை எனக்கு கேட்கணும். சுகர் பார்த்தார், ஒருவேளை இவனுக்கும் அமுதத்தில் ஆசையோ? அடியனுக்கு அமுதத்தில் ஆசை இல்லை, அந்த அமுதத்தை தேவர்களே வச்சுக்கட்டும். ஆனா பெருமாள் கடல் கடைந்த அமுதம், பெருமானே கடலில் பிறந்த அமுதம் எனக்கு வேண்டாம், கடலை கடைந்த அமுதத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்க, நாமும் அந்த 6ஆம் அமுதத்தை எதிர்பார்ப்போம்.